டேய் அண்ணே தாண்டா கால் பண்றாரு. அண்ணே டேய் போன காரியம் என்னாச்சு? அண்ணே ஸ்கெட்ச் போட்டு பக்காவா தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்ண்ணே. சூப்பர்ரா. அந்த பொண்ணை நம்ம கூட கொண்டு வந்துருங்க. நானும் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். சரிண்ணே. ஓகேடா. டிரைவர் சார் காரை கூட போட்டு. ஓகே சார். ஏய் அண்ணே குடவுனுக்கு கூட்டி வர சொல்லிட்டாரு. ஏய் வண்டியை குடவுனுக்கு விடுறா. ஏய் வாயமுடு. வாயமுடுறா அவளை. என்னம்மா ஏதோ காய்கறி இருக்கணுமா? நான் தைக்கி தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. தண்ணி எடுக்க போனவள இன்னும் காணோமே. சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. தீபா எங்க போனா? தீபாட்டு வந்த கூட இங்கே இருக்கு. அவளுக்கு என்னாச்சு? எங்க போனான்னு தெரியலையே. தீபா தீபா டேய் புது மாப்பிள்ள எங்க நிக்கிறான்டா? என்ன மாப்பிள்ள சத்யா வீட்டுல இன்னைக்கு விருந்து போல இருக்கு. டேய் என்னாச்சு மச்சான், ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லடா சத்யாம்மா சமைக்க தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. தீபா குடத்தை எடுத்து தண்ணி எடுக்க வந்தா. ரொம்ப நேரமா ஆளை காணும்ட்டு அவளை தேடி வந்தா காலி குடம் இங்கே இருக்கு. அவளை காணும்டா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியல. சரி வா நம்ம போய் தேடி பார்ப்போம். யாரா ஃபோன்ல? தெரியலடா ஏதோ புது நம்பரா இருக்கு. சரி என்னன்னு அட்டன் பண்ணி கேளு. ஹலோ என்ன தம்பி, புது பொண்டாட்டியை காணான்னு தேடிட்டு இருக்கியா? ஹலோ பயப்படாத பயப்படாத. உன் பொண்டாட்டி என்கிட்ட பத்திரமா இருக்கா. ஆனா எவ்வளவு நேரம் பத்திரமா இருப்பான்னு எனக்கு தெரியாது. என்ன நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ உன் பொண்டாட்டிகிட்ட பேசு. ஏய் உன் புருஷன் லைன்ல இருக்கான், பேசு. என்னங்க தீபா தண்ணி எடுக்க வந்த என்ன கார்ல கடத்திட்டு வந்துட்டாங்க. எனக்கு பயமா இருக்குங்க, என்னை காப்பாத்துங்க. ஏய் யாரா நீ? எதுக்கு பாட்டை கடத்திட்டு போயிருக்கா? என்னடா வேணும் உனக்கு? சொல்றா. எங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? மரியாதை மரியாதை மரியாதையா பேசு. நான் எக்ஸ்எம்எல்ஏ நடராஜன் பேசுறேன். நான் சொல்றது கவனமா கேளு. உங்களோட குப்பத்து ராணி, உங்களோட தானை தலைவி சத்யாவை உடனடியா ஆவடியில் இருக்க என்னோட குடோனுக்கு வர சொல்லு. அப்பத்தான் உன் பொண்டாட்டி உனக்கு பத்திரமா கிடைப்பான். உடனே உன் தலைவிக்கு தகவல் சொல்லு. காலம் கடத்தின அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஹலோ புரியுதா? டேய் அவளை கட்டி போடுங்கடா. ஹலோ ஹலோ என்னாச்சு மாப்பிள்ள? டேய் எக்ஸாம் நடராஜன் நல்லா தீபாவை கடத்திட்டு போய் வச்சிருக்கான். ஆவில இருக்க அவன் குடோனுக்கு சத்யா வர சொல்றான். சத்யா போனா தீபா விடுவானா? தண்ணி எடுக்க போன தீபாவையும் காணோம், அவளை தேடி போன மாக்காவையும் காணோம். என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் மாக்கா, தீபா எங்க? எதுக்கு இவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? தீபாவை கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. டேய் என்னடா சொல்ற? யாரா கடத்திட்டு போனாங்க? அந்த எக்ஸாம் நடராஜன் தீபாவை கடத்திட்டு போய் வச்சிருக்க இடத்துக்கு சத்யா வர சொல்றான். சத்யா வந்தாதான் தீபா உயிரோட விடுவான்னு போன்ல மாட்டுறாமா.
வீட்டை விட்டு வெளியில வந்தா சத்யா வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்லி மாப்பிள்ள வாசல்ல கோடு போட்டு அதை தாண்டி போக கூடாதுன்னு சத்யா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. இப்ப என்னடா பண்றது? முதல்ல இந்த விஷயத்தை சத்யாவோட சொல்லுவோம். சத்யா ஏதாவது பிளான் பண்ணும். வேண்டாம். சத்யாவை பழி வாங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில வர வைக்க தான் பிளான் பண்ணி எக்ஸாம்பிள் தீபாவை கடத்திருக்கான். சத்யாவுக்கு தெரிஞ்சா அது தீபாவை காப்பாற்ற உடனே பெப்சார் போட்டு கூட தாண்டி வெளில வந்துடும். சத்யாவுக்கு இதெல்லாம் சப்ப மேட்டரா? நீ கவலைப்படாத மாக்கா. இல்லடா, சத்யா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனால சத்யாட்ட இதை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வேணாம். எனக்கும் அதான் சரின்னு படுது. அப்போ தீபாவை எப்படி காப்பாத்துறது? போலீஸ்ட்ட போகலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சத்யாவுக்கு மட்டும் இது தெரியக்கூடாது. ஆமா, போலீஸ்ட்ட போலாம். சத்யாவுக்கு எதுவும் தெரிய வேணாம். பொண்ணை தூக்கி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் மாக்கா சத்யா ஃபோன் பண்ணாம இருக்கான்? ஒருவேளை பொண்டாட்டியை தூக்குனது மாக்கானுக்கு தெரியலையோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் இன்னும் அவன் சத்யாக்கு தகவல் சொல்லல? அதான் எனக்கும் புரியல சித்தப்பா. எதுக்கும் குப்பத்துல இருக்கிற நம்ம ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம். சரிம்மா. என்ன அனிதா மேடம் கூப்பிடுறாங்க? ஹலோ, வணக்கம் மேடம். உன் வணக்கம்லாம் இருக்கட்டும். இப்ப நீ எங்க இருக்க? இங்கதான், எங்க ஏரியால தான் மேடம் இருக்க. சத்யாவோட அம்மா வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? சத்யா வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாக்கான் பொண்டாட்டிய அந்த எக்ஸ்எம்எல்ஏ கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு சத்யா வர சொல்லி மாக்கானுக்கு போன் பண்ணாரு. சத்யா வர வைக்கத்தான் எக்ஸ்எம்எல்ஏ இந்த பிளான் பண்ணிருக்காரு. சத்யா வீட்டை விட்டு வெளியில வந்தா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்துன்னு இந்த விஷயத்தை சத்யா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போலீஸுக்கு போயிட்டாங்க மேடம். இதெல்லாம் நானா போன் பண்ணி கேட்டதா சொல்லுவியா? நீயா போன் பண்ணி சொல்ல மாட்டியா? போனை வை. என்னாச்சு? சத்யாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணி மாக்காம் போலீஸ் கிட்ட போயிருக்கான். பிளானே சொதப்பிடுச்சு. இப்ப என்ன பண்றது அனிமா? சத்யாக்கு மாக்கா போன் பண்ணலனா என்ன? அந்த எம்எல்ஏவை பண்ண சொல்லுவோம். அப்ப சத்யா போய் தானே ஆகணும். ஆமா, எதுக்கு சுத்தி வளைக்கணும்? டைரக்டா எக்ஸ்எம்எல்ஏவே பண்ணிட்டோம். நீ எக்ஸ்எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. ஹலோ சார், நம்ம பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்? நாம எதிர்பார்த்த மாதிரி மாக்கா சத்யாக்கு ஃபோன் பண்ணி பொண்டாட்டிய கடத்தின விஷயத்த சொல்லல. சத்யாக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளியில வந்துருவான்னு போலீஸ்க்கு போயிட்டான். அதனால நீங்களே சத்யாக்கு ஃபோன் பண்ணுங்க. அவ கிளம்பி வந்துருவா. சரி, நான் பண்றேன். புது நம்பரா இது, யாருன்னு தெரியலையே. அந்த எக்ஸ்எம்எல்ஏ தான் ஃபோன் பண்றாரு. சத்யா எடுக்க மாட்டேன்றாளே. புது நம்பரா இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கிறா போல. அட்டெண்ட் பண்ணுவா, வெயிட் பண்ணுவோம். ஹலோ. என்ன சத்யா, ரொம்ப நேரம் யோசிச்சு ஃபோன் எடுக்கிற? புது நம்பரா இருக்கே,
யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தியா? என் குரலை வச்சு இந்நேரம் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பியே. எனக்கு தெரியும் நீ கண்டுபிடிச்சிருப்ப. இருந்தாலும் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன், நான் தான் எக்ஸ்எம்எல்ஏ நடராஜன். நீ குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேமே. அது வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ வெளியில் வரணும் சத்யா. அதனால நம்ம பசங்க டென்ஷன் ஆகி ஒரு காரியம் பண்ணிட்டானுங்க. உன் கையால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே மாக்கான், அவனும் அவன் பொண்டாட்டியும் விருந்துக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மாக்கான் பொண்டாட்டிய நம்ம பசங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க. மற்றவங்களுக்கு ஆபத்துனா நீ தான் ஆபத்து பாந்தவன் மாதிரி ஓடி வந்து காப்பாத்துவாமே. இப்போ மாக்கான் பொண்டாட்டிக்கு ஆபத்து. எங்க கொஞ்சம் சீக்கிரம் ஓடிவாமா. வேணா, அவளை விட்டுரு. உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. அப்ப நீ கிளம்பி உடனே என் குடவுனுக்கு வா, பிரச்சனை தீர்த்தரலாம். அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை கையோட கூட்டு போ. உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள வந்தா அந்த பொண்ணு நல்லபடியா விருந்துக்கு போய் சேரும். இல்ல நம்ம பசங்களுக்கு அந்த பொண்ணு விருந்தாயிடும். எப்படி வசதி? ஆனா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிராத. முடிவு என் கையில இல்ல சத்யா, உன் கையில தான் இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள நீ வரலன்னா அந்த பொண்ணோட கற்புக்கும் உயிருக்கும் நான் கேரண்டி இல்ல. புரிஞ்சுதா? சத்யா யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு கோட்டை தாண்டிடுவான். சத்யா ஃபோன் பண்ணுதுமா? எடுத்து பேசு. யாருக்கு ஃபோன் பண்றா? தெரியலையே. பார்த்து உஷாரா பேசு, ஏதாவது உளறிட போற. ஹலோ சத்யா. டேய், போன் எடுக்கிறதுக்கு ஏன்டா எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரமா நானும் ட்ரை பண்றது. ஃபோன் சார்ஜ் இருந்துச்சு, அதான். சொல்லு சத்யா. நீ எங்க இருக்கிறப்போ? அம்மா விருந்து கூப்பிட்டுருந்தாங்க, வீட்டில் தான் இருக்கேன். அம்மாட்ட பேசுறியா? அம்மா ஆண்டெல்லாம் நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீ போனை தீபா ஆண்ட கொடு. தீபா 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 தண்ணி எடுத்துட்டு வர போயிருக்கா. பொய் சொல்லாத. நாளைக்கு சத்தியா போய் சொல்லணும். தீபா தண்ணி எடுத்து வரதான் போயிருக்கு. நான் அம்மாட்ட கூட நீ பேச. டேய் போதும். அந்த எம்எல்ஏ எனக்கு போன் பண்ணி 1 மணி நேரம் டைம் கொடுத்து. ஏன்டா இதை என்கிட்ட சொல்லல? அந்த எக்ஸ்எம்எல்ஏ உன்னை வீட்டு விட்டு வெளில வர வைக்க தான் இந்த பிளானே பண்ணியிருக்கான் சத்யா. அதனால நீ வீட்டு விட்டு வெளில வராது. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. டேய் போனை கொடு. குடு. சத்யா, நான் அம்மா பேசுறேன். நீ அவசரப்பட்டு கிளம்பி வந்துடாத. மா பாவமா அந்த பொண்ணு. என் மேல இருக்கிற கோவத்துல தான் அந்த எக்ஸ்எம்எல்ஏ தீபாவை கத்தி கொண்டு போய் வச்சுக்கிறான். நீ உன் பொண்ணு மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைறியே, அதுவும் உன் பொண்ணு மாதிரி தானே. மா தயவு செஞ்சு என்ன தடுகாதீங்க யாரும். ஏய் சத்யா,
வாங்க. சத்யா வந்த வேகத்துக்கு கோட்டை ஒரே ஜம்பில் தாண்டுவான்னு பார்த்தா கோட்டுக்கு இந்த பக்கமே நடந்துகிட்டு இருக்காளே. ரவுடி பேபி, ஹலோ, சொல்லுங்க ரவுடி பேபி. அவள் பேபி என்ன பண்ணுற? வேற என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஆபீஸ் ஒர்க் தான். சித்தப்பா இப்ப எதுக்கு பிரபுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை கோட்டை தாண்டி போக பர்மிஷன் கேட்பாளே என்னவோ. யோ, ஆனா என் நினைப்பெல்லாம் உங்களை பத்தியும் நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தியும் தான். என்னங்க திடீர்னு போன்லாம் பண்ணிருக்கீங்க? அவள் பேபி என்கிட்ட சொன்னா கண்டிப்பா என்ன போக கூடாதுன்னு சொல்லிடுவான். அவன் கிளம்பி போனா அவன் உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால இதை நம்மளே பாத்துக்கலாம். ரவுடி பேபி, ஆ லைன்ல இருக்கீங்களா? என்ன பதிலே காணோம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உன்னாண்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன். ஓ அப்படி. சரி சரி, நீ வேலையை பாரு, நான் வைக்கிறேன், அப்புறமா கால் பண்றேன். சரி சரி, நீ மறக்காம சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. ஆ சரி. என்ன ரவுடி பேபி திடீர்னு ஃபோன் பண்றாங்க, எதுவும் சொல்லாம வச்சுட்டாங்க. சித்தப்பா என்ன இது? இருமா.